ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாமகவுக்கு தேர்தல் பணியாற்றினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என அச்சுறுத்துவது போன்ற செயல்களில் திமுக அமைச்சர்கள் ஈடுபட்டு வருகிறார். அண்ணா திமுகவினர் வாக்குகளை வீணடிக்கக்கூடாது, மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும். திமுகவின் மக்கள் விரோத செயல்கள், அத்துமீறல்கள், முறைகேடுகள் ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். இடைத்தேர்தலில் வீழ்த்துவதன் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த பாமக நினைக்கிறது. அதிமுக, பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான். டாக்டர் பட்டங்கள், பட்டப்படிப்புகள் போன்றவை திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. அதனால்தான் இன்று நாயோட BA பட்டம் பெறுகிறது என்று கூறியுள்ளார். அவருக்கு தெரியும் பொழுது, ஒரு 20-50 நாய்கள் தெரியும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடுகிறது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை செய்ய சென்ற ஊரில் அவரது பரப்புரை கூட்டத்திற்கு எவரும் செல்லக்கூடாது என்பதற்காக பொதுமக்களை பிடித்து திமுக அலுவலகத்தில் அடைத்து வைத்தது. பாமக, அதிமுக நிர்வாகிகளை தாக்கியது. பாமகவுக்கு வாக்களித்தால் 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வழங்க மாட்டோம் என்று மிரட்டுவது. ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாமகவுக்கு தேர்தல் பணியாற்றினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என அச்சுறுத்துவது போன்ற செயல்களில் திமுக அமைச்சர்கள் ஈடுபட்டு வருகிறார். அண்ணா திமுகவினர் வாக்குகளை வீணடிக்கக்கூடாது, மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது. திமுகவின் மக்கள் விரோத செயல்கள், அத்துமீறல்கள், முறைகேடுகள் ஆகியவற்றை அமல்படுத்த வேண்டும் என்பது ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். திமுகவின் மக்கள் விரோத செயல்கள், அத்துமீறல்கள், முறைகேடுகள் ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம். அதே நோக்கத்திற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. புறக்கணிப்பின் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது. இடைத்தேர்தலில் வீழ்த்துவதன் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த பாமக நினைக்கிறது. அதிமுக, பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர். அந்த தீய சக்தி இந்த தேர்தலில் வென்றுவிடக்கூடாது. விக்கிரவாண்டியில் அதை வீழ்த்தும் சக்தி பாமகவுக்கு தான், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் உண்டு. எனவே அதிமுகவினர் அனைவரும்
அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது. சாதிவாரி கணக்கெடுப்பு கடமையை நிறைவேற்ற முடியாவிட்டால் திமுக அரசு பதவி விலக வேண்டும். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவது தவிர்க்க முடியாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் அதிகாரங்களும் தமிழக அரசுக்கு உள்ளன. பீகார், கர்நாடகம், ஒடிஷா, ஆந்திரம், தெலுங்கானா, ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இதை உறுதி செய்திருக்கின்றன. உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த தடையும் விதிக்கவில்லை. இவ்வளவுக்கு பிறகும் இல்லாத காரணங்களை காட்டி சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு தட்டி கழித்தால் அதை அரசு விரும்பவில்லை என்று ஒரு இடஒதுக்கீடும் சமூக நீதியும் திமுக போட்ட பிச்சையா? RS பாரதிக்கு பாரதி அப்படி சொல்லியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, ஜாதிவாரி இடஒதுக்கீட்டால் தான் பலர் டாக்டர் வாங்கியுள்ளனர். டாக்டர் பட்டங்கள், பட்டப்படிப்புகள் போன்றவை திமுக உள்ளிட்ட திராவிட இயக்கங்கள் போட்ட பிச்சை. அதனால்தான் இன்று நாயோட BA பட்டம் பெறுகிறது என்று கூறியுள்ளார். அவருக்கு தெரியும் பொழுது ஒரு 20-50 நாய்கள் தெரியும் பொழுது பட்டம் பெற்ற நாய்கள். நீங்க அவரை சந்திக்கும் போது கேளுங்க, அந்த நாய்களை அடையாளம் காண முடியும். அதிகார திமிரும் ஏகாதிபத்திய மனப்பான்மையும் தான் இப்படி பேச வைக்கிறது. இடஒதுக்கீடு மிகப்பெரிய சமூக நீதி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே சமூக நீதி நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இன்னும் கேட்டால் திமுக சமூக நீதிக்கு செய்த நன்மைகளை விட கேடுகள் தான் அதிகம். பன்னீர் உள்ளிட்ட MBCகளுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று 1969ஆம் ஆண்டிலேயே சட்டநாதன் ஆணையம் பரிந்துரைத்தும் அதை செயல்படுத்த மறுத்தவர் அப்போதைய முதல்வர் கலைஞர். இதற்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் என்ற தலித்தை கலைஞர் நியமித்தார். அதனால் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி தலித்துகளுக்கு கலைஞர் போட்ட பிச்சை என்று RS பாரதி கூறியிருந்தார். தலித்துகள் உள்ளிட்ட இடஒதுக்கீட்டு சமூகங்களை நாய்கள் என்று கூறுவதை விட இழிவுபடுத்தும் செயல் வேறு இருக்க முடியாது. இதற்காக RS பாரதி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.